ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இன்னொரு குவிக் ரெசிபி பார்க்க போகிறோம். அதான் லைம் ரைஸ், எலுமிச்சை சாதம். இதை லெமன் ரைஸ்ன்னு சொல்லாமல் லைம் ரைஸ்ன்னு சொன்னதுக்கு ரீசன் இருக்குங்க. இந்த பிக்சரில் நீங்கள் நடுவில் ரெண்டு எண்ட்ஸும் ஒரு மாதிரி ப்ரொட்ரூடிங்காக ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் லெமன். நமக்கு கிடைக்கிறது தேர்ட் பிக்சரில் இருக்கிற லைம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? லைமும் லெமனும் வேற வேற. கிரீனாக இருந்தால் லைம், அது ரைப் ஆன உடனே லெமன்றது கிடையாது. லெமனும் ரைப் ஆகும்போது எல்லோவா ஆகும், லைமும் ரைப் ஆகும்போது எல்லோவா ஆகும். ஸோ இதுதான் நமக்கு பரவலாக இங்கே கிடைக்கக்கூடிய லைம் நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெசிபிக்கு போகலாம். நிலக்கடலை எலுமிச்சை சாதத்தில் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட். இது பச்சை கடலை, அதனால் நான் ஃபஸ்ட்டு நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். எது வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும்னா, கடலைகள் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதே நேரத்தில் ஒரு கடலையை சாப்பிட்டு பார்த்தா நமக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும். கிறிஸ்பியாக இல்லாத மாதிரி நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா சாதத்தில் இது ஒரு மாதிரி சாஃப்டாக பல்லில் மாற்ற மாதிரி ஒரு மாதிரி சவச்சவன்னு இருக்கும். ஸோ இப்போ நிலக்கடலை வறுத்து எடுத்தாச்சு, தோல் உரிச்சு தனியாக வச்சாச்சு. இதை தவிர மற்ற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தோன்னா, ஒரு கப் ரைஸ்க்கு இது இன்க்ரீடியன்ஸுங்க. இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்க. ஒரு கப் சாதத்துக்கு ஒரு அரை லெமன் எடுத்திருக்கேன், அதுவே போதுமானது. அதே மாதிரி இந்த லைம் ரைஸில் எப்பொழுதும் போடுற மஞ்சத்தூளை விட கொஞ்சம் அதிகமாக மஞ்சத்தூள் போட வேண்டியது இருக்கும். அப்போ தான் நமக்கு கலரிங் ரொம்ப அழகாக கிடைக்கும். எலுமிச்சை சாதத்தை பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சோன்னா ரொம்பவே ருசியாக மணமாக இருக்கும். ஸோ இப்போ பேன் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஓரளவுக்கு சூடாகும் போது கடுகு, உடைச்ச உளுந்தம்பருப்பு போட்டாச்சு. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. ஓரளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் அதோட மனம் வர ஆரம்பிக்கும் போது பச்சை மிளகாய், நல்லா நடுவில் ஃபுல்லாக கீர்ன பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி தோல் உரிச்சு வச்சிருக்கிற நிலக்கடலைகள் அதையும் ஆட் பண்ணிடலாம். இந்த நிலக்கடலை பார்த்தீங்கன்னா நம்ம எலுமிச்சை சாதம் சாப்பிடும்போது நடுவில் ஒவ்வொரு வாய்க்கும் கிறிஸ்பியாக இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியாச்சுங்க. மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகணும், அதனால கொஞ்சம் நல்லாவே இந்த எண்ணெயில் அது வதங்கணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுன்னா லைம் ஜூஸை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணுங்க. ஏன்னா ஃப்ளேம் ஆனாக இருக்கும்போது நம்ம லைம் ஜூஸ் ஆட் பண்ணோன்னா அது கசந்துரும். ஸோ ஃப்ளேமை ஆஃப் பண்ணி ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் கழித்து நம்ம லைம் ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு அந்த அனல்லையே அந்த லைம் ஜூஸ் எல்லா இன்க்ரீடியன்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகிடணும். ஆஸ் யூஷுவல் வடிச்ச சாதம் கொஞ்சம் கிணத்துல எடுத்து நல்லா ஆற வச்சிருக்கேன். தேவையான அளவு சாதத்தை ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஃப்ளேம் ஆஃப்ல தான் இருக்கு. சாதத்தை லேஸாக நல்லா ஃபுல்லாக எல்லா இன்க்ரீடியன்ஸோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுறலாங்க. அவ்வளவே தான். கொத்தமல்லி தலை தூவி கார்னிஷ் பண்ணிடுங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா செட் ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் டைம் கொடுத்துடலாம். மூடி போட்டு செட் பண்ண விட்டுடலாம். அவ்வளவே தாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. லைம் ரைஸில் நம்ம வெங்காயமும் சேர்த்துக்கலாம்.
பட் வெங்காயம் மோஸ்ட்லி நம்ம ஏன் சேர்க்கறது இல்லை அப்படின்னா, இந்த லைம் ரைஸ் பொதுவாக நம்ம ட்ராவல் பண்ணும்போதோ பிக்னிக்லேயோ எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் சாப்பிடும்போது, சாதம் கட்டி ரொம்ப நேரம் கழித்து சாப்பிடும்போது இந்த லைம் ரைஸ் நம்ம சூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது வெங்காயம் ஆட் பண்ணால் சீக்கிரம் அது தண்ணி விட்டு அது கொஞ்சம் வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஒகேஷன்ஸில் வெங்காயம் சேர்க்க தேவையில்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.